அனைவருக்கும் வணக்கம். கரைச்சி பிரதேச சபையினுடைய தீர்மானங்களுக்கு அமைவாக எடுக்கப்பட்டிருக்கின்ற நடவடிக்கைகள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்கும் பொருட்டு இந்த காணொலியினை நாங்கள் பதிவு செய்கின்றோம். கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையினுடைய எல்லைக்கு உள்ளே இருக்கக்கூடிய மயானங்களை அபிவிருத்தி செய்தல் தொடர்பான சிறப்பு கவனம் சபையினாலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் சபையினாலே பொறுப்பு வாய்ந்த பல தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு அவற்றை அமுல்படுத்துமாறு அலுவலர்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக அனைத்து மயானங்களிலும் அனுமதி எடுத்தல், ஒரு தகனக்கிரிகை செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது கிறிஸ்தவர்கள் நல்லடக்கம் செய்வதாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அந்தந்த மயான அபிவிருத்தி குழுக்களிடம் அல்லது தாங்கள் சார்ந்த பிரதேச சபையினுடைய அலுவலகங்களில் அதற்கான அனுமதி பெறப்பட வேண்டும் என்பது அனைத்து மயானங்களுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கரைச்சி பிரதேச சபை எல்லைக்குள் இருக்கின்ற அனைத்து மயானங்களும் கட்டாயமாக தங்களுடைய இறுதிக் கிரிகைகளின் போது அனுமதிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது தவிர காலை 6 மணி தொடக்கம், அதாவது சூரிய உதயத்தின் பின்னரும் மாலையில் சூரிய அஸ்தமனத்தின் முன்னரும் மாலை 6 மணிக்கு முன்பதாகவும் மட்டுமே அனைத்து மயானங்களிலும் கிரிகைகளை ஆற்றுவதற்கு, வழிபாடுகளை ஆற்றுவதற்கு, காடாத்து போன்ற சடங்குகளை செய்வதற்கு அனுமதிக்கப்படுகிறது. உண்மையில் காடாத்து போன்ற சடங்குகளை இரவு வேளைகளில் செய்வதனாலே மயானங்களிலே அமைதியின்மை நிலவுகிறது, மயான சொத்துக்கள் அளிக்கப்படுகிறது, அயலவர்கள் அமைதியின்றி அச்சத்திலே வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. சட்டவிரோத செயற்பாடுகள் நடைபெறுவதற்கும் பல்வேறு சந்தர்ப்பங்கள் ஏற்பட்ட காரணத்தினாலே மாலை 6 மணிக்கு பிறகு அதிகாலை 6 மணி வரை எக்காரணம் கொண்டும் சடங்குகள் அல்லது இறுதிக்கிரியைகளை செய்வதற்கு அனுமதிப்பதில்லை என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டு இருக்கின்றது. அதுபோல மயான அபிவிருத்தி குழுக்களை நிறுவுவதற்கு ஒவ்வொரு மயானங்களுக்கும் மயான அபிவிருத்தி குழுக்கள் நிறுவப்பட இருக்கிறது. ஒவ்வொரு மயானங்களிலும் எலிகொட்டகை, நீர் வசதி மற்றும் சுற்று பாதுகாப்பு வேலி என்பவற்றை 2026ஆம் ஆண்டுக்குள் முழுமைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அனைத்து மயானங்களுக்கும் ஒளியூட்டுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே அங்கு ஒரு கட்டண விவரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரதேச சபைக்கு எரித்தல் கட்டணமாக 1000 ரூபாவும், சுடலையில் கழிவகற்றுகின்ற கட்டணமாக 500 ரூபாவும், 1500 ரூபா செலுத்தப்பட வேண்டும். மயானங்களிலே விறகை விற்பனை செய்பவர்கள் ஒரு சடலத்தை எரிப்பதற்கு விறகினுடைய உச்ச விலை 6000ஆக மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. 6000 ரூபாவுக்கு மேல் விறகு விற்பனை செய்வதை நிறுத்தியிருக்கிறோம். அதுபோல் அதனை எரித்து அந்த தகனம் செய்பவர்களுக்கான எண்ணிக்கையும் 8000 ரூபா வரையும் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு மிஞ்சி எத்தகைய கொடுப்பனவுகளையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. இத்தகைய காரியங்களை மேற்கொள்ளுகிற பொழுது மதுபான போத்தல்களை வழங்குவது, கையூட்டல்களை வழங்குவது போன்றவை முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே மயானங்களை பயன்படுத்துபவர்களுக்கு இந்த அனுமதி பத்திரம் வழங்குவதோடு அந்த அனுமதி பத்திரங்களிலே வழித்தட அனுமதியும் வழங்கப்பட இருக்கிறது. உதாரணமாக ஒரு மரணச் சடங்கு செல்வா நகரில் நடைபெற்றால் செல்வா நகரில் இருக்கின்ற மயானத்தை தான் அந்த கிராம மக்கள் பயன்படுத்த வேண்டும். செல்வா நகரிலிருந்து ஆனந்த நகர் நோக்கி வருவது தடை செய்யும் விதமாக தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல கனகாம்பிய குளம் மக்கள், கனகாம்பிய குளத்திலே ஒரு மயானம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் அங்குதான் இறுதிக்கிரியைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே அந்தந்த மயானங்களிலே அந்தந்த கிராமத்தவர்கள் தங்களுடைய இறுதி கடமைகளை செய்யக்கூடிய வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும். மரணச்சடங்கு நடைபெறுகின்ற வீட்டிலிருந்து மிக கிட்டிய தூரத்தில் உள்ள பாதை வழியூடாக மாத்திரமே அவர்களுக்கான மரண ஊர்வலத்தை கொண்டு செல்வதற்கான அனுமதி வழங்கப்படும். கிளிநொச்சி பொருத்தமற்ற வீதிகள் ஊடாக, நகரங்கள் ஊடாக, அலுவலகங்கள் ஊடாக, வர்த்தக தொகுதிகள் ஊடாக, பாடசாலைகள் ஊடாக கொண்டு செல்ல வேண்டிய நிர்பந்தமான ஒரு நிலவரம் காணப்படுமாக இருந்தால் மாத்திரமே அத்தகைய அனுமதிகள் வழங்கப்படும். ஏனையவை உள்ளக வீதி வழியாக மயானங்களை நோக்கி செல்ல வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அத்தகைய நிபந்தனைகளின் அடிப்படையில் தான் எதிர்வரும் மாதங்களிலே இந்த மயானங்களுக்கான அனுமதியை அந்த உரித்தாளர்கள், மரணச்சடங்கு நடைபெறுகின்ற வீட்டினுடைய உரித்தாளர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அந்த விடயங்கள், அதில் குறிக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் மீறப்படுமாக இருந்தால் அந்த மரணச்சடங்கு நடைபெற்ற வீட்டு உரிமையாளர்
அதற்கு பொறுப்பு சொல்லக்கூடிய வகையிலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையிலும் தீர்மானங்களையும் சட்ட விளைவுக்குள்ளாக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே மரண நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்துதல், கட்டுப்படுத்துதல், அவருடைய நடைமுறைகளை மற்ற ஏனைய பொதுமக்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்படாத தடுத்தல், பாதுகாப்பு, வெடி பாவிப்பதன் காரணமாக, பட்டாசு வெடிகளை பாவிப்பதன் காரணமாக பாதுகாப்பற்ற தன்மை காணப்படுகிறது, எரிபற்ற நிலைமை காணப்படுகிறது. பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் பொதுவாக வெடிகொளுத்துபவர்களினாலே பாதிக்கப்படுகிறார்கள். இத்தகைய நிலவரங்களை அச்சப்படுத்தும் வகையில் அவர்கள் நடந்து கொள்கின்ற செயற்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வரும் வகையிலே இந்த சட்டம் இறுக்கமாக நடைமுறைப்படுத்தப்படும். ஆகவே படிப்படியாக இந்த விடயம் கையாளப்பட்டு எதிர்வரும் 1/1/2026 முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் இந்த விடயங்கள் கொண்டு வருவதற்கு சபை உத்தேசித்து அதிகாரிகளுக்கு உரிய பணிப்புரைகளை விடுத்திருக்கின்றது. இவற்றை கவனமாக பின்பற்றி ஒவ்வொரு பொதுமகனும் சமூக பொறுப்போடு செயற்பட்டு கொள்ளுமாறும், பிரதேச சபைகளுடைய சட்ட ஏற்பாடுகளுக்கு இணங்கி ஒழுகுமாறும் உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.